18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, அழகர் கோயில் மலையிலிருந்து உன் அப்பன் கருப்பன் உன்னை ஆசீர்வதிச்ச அதிர்ஷ்ட எண்ணை எதுக்காக அனுப்புனேன் தெரியுமா? பல நாட்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலை. நீ எப்போ எதை நினச்சி ஏதாவது செஞ்சாலும் அது அப்படியே தலைகீழாக தப்பாகவும் தவறாகவுமே உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தியே ஆகணுன்ற எண்ணத்தோட இந்த அதிர்ஷ்ட எண்ணை என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். இதை தொட்டதின் மூலமாக உன்னுடைய பெரிய முக்கியமான கர்ம வினை ஒன்று தீரப்போகுது. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த கர்ம வினையை தீர்த்து வச்சு நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சு மறுபடியும் நம்பிக்கையான எண்ணங்களை உன் மனசுக்குள்ள விதையாக போட்டு வைக்க போகிறேன். ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீயும் அந்த கர்ம வினையை தீர்க்கிறதுக்காக சரியான கஷ்டப்படுற, போராடி தீர்க்கிற. ஆனால் இப்போது இந்த கருப்பன் அனுப்பிய அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமாக உன்னுடைய போராட்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியாளனாக மாற்ற போகிறேன். உன் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். அதே போல் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயத்திலும் நீ கேட்ட ஆலோசனையை நான் உனக்கு தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற. நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உனக்கான பணத்தேவை நிறைவாகும். உன்னுடைய பகையும் கடனும் கஷ்டமும் எல்லாமே முடிஞ்சு போகும்படி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ராஜ வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைச்சி மனமகிழ்வோடு நீ வாழ போகிற. நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பண வரவு உனக்கு உண்டாகும். அதன் மூலமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது. உன் தகுதிகளை நீயே தாழ்த்தி கொள்ள வேணாம். எந்த நேரத்தில் உனக்கு எதை கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்ச இந்த கருப்பசாமி உன் தேவைகளை தீர்க்கும் விதமாக, உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் விதமாக சரியான நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக முடிச்சு கொடுப்பேன். யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலும் அல்லது உன்கிட்ட பிரச்சனை பண்ணி உன்னை விட்டு விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாகவும் நஷ்டமாகவும் பலவீனமாகவும் இருக்குமே தவிர அதனால் உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்ட, வலியையும் வேதனைகளையும் சந்திச்சிட்ட. அதனால தானே உன் வலிக்கும் வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தர்றதுக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன். இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய பாரு. வலிகளையும் வேதனைகளையும் மறந்து வாழ தயாராக ஆனினா இந்த கருப்பன் உன்னால் முடியாதுன்னு நினச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட அவசியமில்லை. நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து நான் அருள் செய்வேன். ஒவ்வொரு முறையும் நான் உனக்காக பல வாய்ப்புகளை கொடுக்கும் போதெல்லாம் நீ தவற விட்டுட்டு தவிச்சுக்கிட்டே இருக்க. இந்த முறையாவது நான் உனக்காக அனுப்பின அதிர்ஷ்ட எண்ணை தொட்டது எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, இழந்துட்டன்ற மாதிரி வார்த்தைகளோ மனசில் எண்ணமோ வராது. ஏன்னா நீ இழந்ததையும் தொலைத்ததையும் சேர்த்தே கூட இப்போது உன் கைகளில் தர வந்துட்டேன். உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்ன வேணும்னாலும் மனசார என்னை கூப்பிட்டு நீ சொன்னினா நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் நானே அள்ளி தருவேன். என்னை நோக்கி பக்தியோடு வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கி நான் அன்போடு பாசத்தோடு வந்துவிட்டேன் என் செல்லமே. இனி எல்லாமே நீ நினச்சது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் நான் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் பார்வை உன் மேலே பட்ட பிறகு
இனி உன்னுடைய ஆசைகள் எதுவுமே கனவாக போகாது. உன் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தராமல் விட்டுடுவேனா என்ன? ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறப்பாக அழகாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. என்னுடைய பரிபூரண அருள்ங்கிறது உனது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு மனநிறைவடையும் வகையில் கிடைக்க போகுது. இனிமேதான் உன் வாழ்க்கையில் நான் பல நல்ல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி உனக்கு சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையை தரப்போகிறேன். நீயும் தயாராக இருக்கணும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் யோசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பி. அப்படி நீ எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி யோசிக்காம மாற்றி மாற்றி சிந்தனை செய்யும் போது தான் அது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்துக்கு அடித்தளமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எப்போதுமே நல்லதே நடக்கும்.